ஜாவா படிக்கிறதா பைத்தன் படிக்கிறதா ரெண்டுல எதை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட். ஜாவா பற்றி சொல்லணும்னா 1995 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா. கூகுள், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், ட்விட்டர் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் இன்னமும் ஜாவாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பைத்தன் பார்த்தோம்னா 1991ல டிஸ்கவர் ஆன ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ஃபேமஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பினின்ட்ரெஸ்ட், ஃபேஸ்புக், அமேசான் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ஜாவா ஏன் டாமினேட்டிங்காக இருந்துச்சுன்னா அதோட ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெப் டெவலப்மெண்ட், பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்குலாம் ஜாவா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்துச்சு. 90ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் கன்சர்ன், லேக் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க், லெஸ் பாப்புலாரிட்டி இஷ்யூனால பைத்தனை விட சி அண்ட் ஜாவா ரொம்பவே டாமினேட்டிங்காக இருந்திருக்கு. பட் இப்போ இருக்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டால பைத்தன் ஒரு இர்ரீப்ளேசபிள் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போ சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாவாவோட சின்டாக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஜாவாவில் கேலிப்ரேசிஸ் யூஸ் பண்ணி தான் கோட் எழுதுவாங்க. அதாவது நம்ம டைப் பண்ணுற கோட் மெயின் கிளாஸில் பிராக்கெட் உள்ள இருந்தால் தான் கம்பைலேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும், நம்மளோட கோடும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். பைத்தனோட சின்டாக்ஸ் சிம்பிள் இங்கிலீஷில் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ஜாவாவை விட பைத்தன லைன் ஆஃப் கோட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஜாவாவில் நம்ம டைப் பண்ண கோடை மெஷின் லாங்குவேஜில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பைலேஷன் ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கோட் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வரும். வேறஸ் பைத்தனில் கம்பைலேஷன் ப்ராசஸ் இருக்காது. பட் இன்டர்பிரட்டர் மூலமாக தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகும். இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு கோட் எக்ஸிக்யூஷன் அப்புறம் தான் நமக்கே தெரியும். ஜாவாவை ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நம்ம ப்ரோக்ராமில் இருக்கிற வேரியபிளை கம்பைல் பண்ணும்போதே டைப் செக்கிங் பண்ணுறதுனால ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பைத்தனை டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பைத்தனில் நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிளை ரன் டைமில் தான் டைப் செக்கிங் பண்ண முடியும். ஸோ ரன் டைம் எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜாவா ப்ரோக்ராம்ஸோட மெமரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஜாவாவில் நார்மலாக ஒரு ப்ரோக்ராமோட சைஸே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா யூஸ் பண்ணும்போது மெமரி கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படும். இதுவே பைத்தனில் ப்ரோக்ராமிங் சைஸ்ன்னு பார்த்தா மினிமலாக தான் இருக்கும். ஸோ மெமரி கன்சப்ஷன் எடுக்கிறப்போ ஜாவாவை விட பைத்தனில் கம்மின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜாவாவில் ஒரு செட் ஆஃப் கோட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா என்டையர் ப்ரோக்ராம்லையும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பைத்தன் அந்த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கோடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் என்டையர் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜாவாவில் மல்டி த்ரெட்டிங்னு ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை மல்டிபிள் சப்மாடுலாக ஸ்ப்ளிட் பண்ணி பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதை தான் மல்டி த்ரெட்டிங்னு சொல்லுவாங்க. பைத்தனில் சிங்கிள் த்ரெட்டிங் கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். ஜாவா மாதிரி பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். என்டையர் ப்ரோக்ராமுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜாவாவை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் ஜாவா சப்போர்ட்டிவாக இருக்கும். பைத்தனும் ஜாவா மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஜாவாவில் மல்டி த்ரெட்டிங், ஹை பெர்ஃபார்மன்ஸ், கம்பைலேஷன் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஜாவா யூஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், கம்பெனி வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுறாங்க. பைத்தனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் சைஸ் மினிமலாக தான் இருக்கும். ஸோ ஜாவாவை விட இதோட மெமரி மேனேஜ்மெண்ட் பெட்டராக தான் இருக்கும். டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஐஓடி ப்ராஜெக்ட், கேம் டெவலப்மெண்ட் அண்ட் ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் இதெல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு பைத்தன் லாங்குவேஜ் ஒரு ஃபீஸிபிளான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பைத்தானா ஜாவாவான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினராக, ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க பட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைத்தன் லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். பிகாஸ் இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டிஸ்கஷன் வரைக்கும் பைத்தான், ஜாவா ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேலரி வைஸ் மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். உங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பைத்தனா ஜாவாவான்னு கன்ஃபியூஷனில் இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு BTree சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.